இந்த பஞ்சு பஞ்சு தோசைக்கு மாவு அரைக்க போகிறோங்க. இப்போ 1/4 கிலோ பச்சரிசி போட்டுருக்குறேன். ஒரு 70 கிராம் 75 கிராம் கிட்ட நீங்கள் உளுந்து போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து போட்டிருக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம். இது ஆப்பத்துக்கும் நம்ம செய்யலாங்க. இந்த மாவு ஆப்பத்துக்கும் பயன்படும். கொஞ்சம் நான் முன்னாடிலாம் கொஞ்சம் புழுங்கல் அரிசி சேர்த்து அரைப்பேன். இன்றைக்கி வெறும் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். அன்றைக்கி தோசை ஊற்றி காமிச்சேன் ஒரு ஷார்ட்ஸில். பஞ்சு பஞ்சு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் இன்றைக்கி இட்லி செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் நான் முழு பச்சரிசியில் நான் செய்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க, சாஃப்டாக தான் இருந்துச்சு. மாவு அரைச்சிச்சு மிக்ஸி ஜாரில் தான், ஒரு ஜாருக்கு தான் அரைச்சேன். அந்த 1/4 கிலோ தான் நான் அரிசி போட்டிருக்கிறேன். அப்புறம் உளுந்து எல்லாம் சேர்த்தா ஒரு 300 கிராம் தான் வரும். அதை போட்டு அரைச்சி வச்சுட்டு பொங்கிடுச்சு நல்லா. இப்போ கருவேப்பிலையும் மல்லியும் வெறும் அந்த இது 2 மட்டும் தான் இருந்தது. அது பச்சை மிளகா போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் போட்டு எல்லாமே பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலை மல்லி எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு உப்பும் புளியும் போட்டிருக்கேன். இது வந்து பூண்டு வந்து நான் வந்து பச்சையாக தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் நான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு இந்த இது சொல்ல மாதிரிட்டேன். கொஞ்சோண்டு காஞ்ச மல்லி கொஞ்சம் போட்டுருக்குறேன். இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து போட்டிருக்குறேன். நீங்கள் எந்த உளுந்து போட்டு எல்லாமே வதக்கிட்டுங்க. உப்பும் கொஞ்சம் புளியும் வச்சு சேர்த்து அரைக்கிறேன். பச்சையாக தான் பூண்டு போட்டுக்கிறோம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சட்னியை தாளிச்சு விட்டாச்சுங்க. 2 தட்டு தான் நான் இட்லி ஊற்றினேன், 8 இட்லி. அதையும் எடுத்து முடிச்சுட்டு இந்த சட்னியை தாளிச்சு விட்டாச்சு. ஒரு வத்தல் கிள்ளி போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் தாளிச்சு விட்டுட்டேன். இப்போ வச்சு 2 டிஸ்பிளே 2 மாதிரி வச்சுருக்கோம். 3 இட்லி வச்சு ஒரு 8 இட்லி வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாவு ஆப்பத்துக்கும் நல்லா இருக்குங்க, இட்லிக்கும் நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட்டு டைம் இட்லி செஞ்சு பார்த்தேன்.